இது மஸ்ட் வின் கேம். இதை தோத்தா அவங்க பிளே ஆஃப் போறதுக்கு சான்ஸே இல்லைன்னு. டாரில் மிச்சல்ல தவிர முகமது நபி ஒண்டிதான் 5 கேட்ச் ஒரே மேட்ச்ல புடிச்சிருக்காராம். எதுக்கு இந்த ரஹானே இப்ப கூட ஓப்பனிங் வராரு? இன்னைக்கு கூட வந்து அவர் அடிச்சது வந்து 8 ரன் 12 பால்ல. மோயின் அலி சும்மா இருக்காரா டீம்ல? அவர் பேட்டிங்கா ஆடல. மோர் ஆஃப் பேஸ் கேப்டன் மாதிரி எனக்கு தெரியுது. லெவனை பார்க்கும்போது நினைச்சேன், ஐயோ இன்னைக்கு முஸ்தபிசுரா இந்த பிட்ச் அவருக்கு ஒத்துழைக்குமா? டெஃபினட்டா நான் வந்து ஐ வாஸ் நாட் கன்வின்ஸ்ட் ஆஃப் த லெவன். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். நம்ம கெஸ்ட் பிரேத்தம் இருக்காரு. வணக்கம். வணக்கம் பிரேத்தம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல். ஒரே ஸ்மைல்ஸ், உங்களுக்கு வாயெல்லாம் பல்லு. சென்னை சூப்பர் கிங்ஸ் சம பெர்ஃபார்மன்ஸ். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் போட்டு வெளுத்து கட்டுவாங்கப்பா. என்ன போலப்பா, அபிஷேக் சர்மாப்பா, டிராவிஸ் ஹெட்ப்பா, எய்டன் மார்க்ரம்பா, கிளாசன்பா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. வாங்க வாங்க, சென்னை நம்ம கோட்டைக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க அவ்வளவு ஈஸியாலாம் அடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சம பெர்ஃபார்மன்ஸ். நம்ம மஞ்சள் பாய்ஸ் சேர்ந்து கலக்கிட்டாங்க. சன்ரைஸ் ஹைதராபாத்தோட 78 ரன்ஸ் அபார வெற்றி. ஸ்ட்ரைட்டரே ஜெட்டி மாதிரி ஜுப்புன்னு தேர்ட் பொசிஷன்ல போய் நிக்கிறாங்க சென்னை பசங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டே ஒரு கேள்வி கேட்டுறேன், டாப் 4 போயிட்டாங்களா சென்னை சூப்பர் கிங்ஸ்? அதாவது ஒரு காலாவது வச்சிட்டாங்களா? பிரீதம் ஒரு கால் வைக்கல. பட் நான் என்ன சொல்ல போன எபிசோட்ல வந்து நம்ம ஷோல இது மஸ்ட் வின் கேம். இதை தோத்தா அவங்க பிளே ஆஃப் போறதுக்கு சான்ஸே இல்லைன்னு ஜெயிச்சிட்டாங்க. சோ பிளே ஆஃப்ஸ் நோக்கி போறாங்க. ஒரு காலம் வைக்கல, 2 காலம் வைக்கல, பட் கரெக்ட் டைரக்ஷன்ல இருக்காங்க. இது தோத்துருந்தாங்கன்னா சான்ஸே கிடையாது, ஆனா ஜெயிச்சிட்டாங்க. டெஃபினட்டா. ஐ திங்க் சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தி ஒன்னு சொல்லி ஆகணும்னா, அஃப்கோர்ஸ் அது விளையாடுறதுக்காகவும் சொல்றேன். மஸ்ட் வின் கேம்ஸ் அப்படின்னு வந்தா, அண்டர் பிரஷர் அப்படின்னு போட்டா, அந்த டீம் வந்து தே சம்ஹவ் புல் அவுட் தி குட்ஸ். இது எப்போதுமே நான் வந்து இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் சீயிங் கம்பேக்ஸ்க்கு பேர் போன ஒரு டீம் ஒன்ஸ் அகெயின் அந்த சேப்பாக் ஃபோர்ட்ரஸ் வந்து ரீகெயின் பண்ணாங்க. அதுக்கு காரணம் ஆல் 3 டிபார்ட்மெண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம். முதல்ல பேட்டிங் வரலாம். ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்ஸ் நாக். முதல்ல ரொம்ப நிறுத்தி நிதானமா ஸ்லோவா விளையாடினாரு, பட் பில்ட் பண்ணி போனாரு. இன்ஃபேக்ட் அவரோட பார்ட்னர்ஷிப் டாரில் மிச்சலோட ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு காமிச்சாங்க. அதாவது சேப்பாக்ல நீங்க முதல்ல நிறுத்தி நிதானமா டைம் எடுத்து விளையாண்டீங்கன்னா பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும், ஆக்சலரேட் பண்ணிட்டே இருக்கலாம் ரன் ரேட்டை அப்படின்றது ருத்ராஜ் கெய்க்வாட் டாரில் மிச்சலோட பார்ட்னர்ஷிப்ல நம்ம உணர்ந்தோம். அண்ட் டாரில் மிச்சல் வந்து நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க பத்ரி. நடுவில் 2 மேட்ச் இல்ல அவரு. அதுக்கு கடைசி போன மேட்சும் ஆடினாரு. இந்த மேட்ச் ஃபைனலி பெர்ஃபார்ம் பண்ணாரு. அந்த 14 crores எதுக்கு அவர் எடுத்தாங்கன்னு ப்ரூவ் பண்ணாரு. நல்ல ஃபாயில் அவர் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு. நல்ல அவரும் டெம்போ மெயின்டைன் பண்ணாரு. அண்ட் 5 கேட்ச் பிடிச்சிருக்காரு பத்ரி ஒரு டாரில் மிச்சல் இன்னைக்கு. கிவிஸ் எப்பவுமே ஃபீல்டிங்ல நீங்க அவங்கள குறைய சொல்ல முடியாது. அண்ட் டாரில் மிச்சல் சூப்பர் ஃபீல்டிங் இன்னைக்கு. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அவர் எடுத்ததே பேட்டிங்க்கு தான், அதை பெர்ஃபார்ம் பண்ணாரு இன்னைக்கு. டாரில் மிச்சல்ல தவிர முகமது நபி ஒண்டிதான் 5 கேட்ச் ஒரே மேட்ச்ல பிடிச்சிருக்காராம். ஐ திங்க் கிரிக்கெட் கடவுள் டாரில் மிச்சல் பக்கம் இருந்தாரு. பால் எங்க போனாலும் டாரில் மிச்சல் கீழே நிக்கிற மாதிரி இருந்தது. பட் ஐ திங்க் நீங்க தான் பாத்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டும், ஐபிஎல்லா இருக்கட்டும், நம்ம எப்போதுமே பேசுவோம் ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் லாங் பீரியட், உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு. 7 மேட்சா டாரில் மிச்சலை வச்சு நீதான்பான்னு விளையாட வச்சுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில இவர் வந்து நல்லா விளையாடினாரு. கொஞ்சம் டைம் எடுத்தாரு. முதல் 11 பந்துல 10 ரன் தான் அடிச்ச டாரில் மிச்சல். பட் அதுக்கப்புறமா மலர்ந்து அவரோட பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்தது ருத்ராஜ் கெய்க்வாடோட. கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் நினைச்சேன், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் கூட எனக்கு நீதான் தெரியும். சொன்னது ரொம்ப ரொம்ப வேலிட் பாயிண்ட். அந்த பிட்ச்ல கொஞ்சம் டைம் எடுத்து ஆடணும். அந்த ருத்ராஜ் நல்லா அசஸ் பண்ணாரு. டாரில் மிச்சலும் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அண்ட் கரெக்டான டைம்ல இன்னைக்கு தூபே வந்தாரு. 12th or 13th ஓவர் தான் ஒரு என்ட்ரி பாயிண்ட். அங்கேருந்து 2 பேரும் தூபே ருத்ராஜும் வச்சு கலக்கிட்டாங்க. அண்ட் நல்ல ஸ்கோர் அது. 212. ஒரே ஒரு கேள்வி உங்களை கேட்கணும் பத்ரி. 211 லாஸ்ட் வீக், 210 சொல்ல முடியாது, 4 days ago. இன்னைக்கு 212. அந்த 210க்கும் இந்த 212க்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் போலிங் போடும்போது அவங்க அவுட்லுக் என்ன டிஃபரெண்டா இருந்தது. தட் 78 ரன்ல ஜெயிச்சாங்க. அது எனக்கு உங்களை கேட்கணும்னு வெயிட் பண்ணியிருந்தேன், கேட்டேன். நான் வந்து இது வந்து என்னன்னா, போலிங் சென்னை சூப்பர் கிங்ஸ் மாறவே இல்லைங்க. போன மேட்சும் இந்த மேட்சும் போலிங் மாறவே இல்லை. பவர் பிளே பேட்டிங் ஆப்போசிஷன்ல தான் பயங்கரமா மாறி இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அடிதான், பால பார்த்தா அடி அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட்ல தான் இந்த வருஷம் விளையாடி இருக்காங்க. சேப்பாக்ல எல்லாம் அந்த பருப்பு வேகாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. இந்த ஒரு கண்டிஷன்ஸ், டிஃபரெண்டான கண்டிஷன்ஸ். நீங்க பாருங்க, மிச்சல் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் எப்படி ஆடினாங்க. முதல்ல வந்து 100 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாங்க. டைம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அடிக்க முடியும். நேரம் வந்து அடிக்கிறதுக்கு இது என்ன ராஜீவ்காந்தி ஸ்டேடியம் உப்பலா இல்ல ஃபெரோஷா கோட்லாவா வாங்கிடவா? அதெல்லாம் கிடையாது. இது சேப்பாக்கு. இந்த இடத்துல நீங்க வந்து கொஞ்சம் டைம் எடுத்தாதான் உங்களால வர முடியும். பவர் பிளேலயே முடிச்சிட்டாங்க நம்ம பசங்க மேட்ச.
50க்கு 3. டிராவிஸ் ஹெட் வந்தவொடனே அடிக்க பார்த்தாரு, அபிஷேக் சர்மா வந்தவொடனே அடிக்க பார்த்தாரு. அவ்வளவு ஃப்ளூவெண்டா இங்க அடிக்க முடியல. 50-1 சிஎஸ்கே, பட் 53-3 சன்ரைஸ் ஹைதராபாத். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் பவர் பிளேல தூக்குனதுக்கு அப்புறமா அவங்களால முடியவே இல்லை, எங்கேயும் சேஸ் வரவே இல்லை. பட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் என்ன பண்ணாங்க, 10 ஓவர்ல 80 ரன் தான். அதுக்கு அடுத்த 10 ஓவர்ல 130 ரன் அடிச்சிருக்காங்க. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ்ன்ற ஒரு பிளேயர் முதல்ல இருந்து கடைசி மட்டும் விளையாடினாரு. அதுதாங்க சேப்பாக்ல நீங்க ஒரு டெம்ப்ளேட். ஸோ அங்கதான் நாங்க விட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிரியதம். ஸோ இட்ஸ் நாட் சிஎஸ்கே போலிங் பெட்டரா போடுவாங்க, ஓஹோ அப்படின்னு போட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் எஸ்ஆர்ஹெச் கண்டிஷன்ஸை டெஃபினட்டா அசஸ் பண்ணல. பட் போலர்ஸ் ஸ்டில் கேம் வித் குட் பிளான்ஸ். இன்னைக்கு ஒய்டா எடுத்துட்டு போனாங்க. ஒரு துஷார் தேஷ்பாண்டே எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா 3 விக்கெட் எப்படி வீத்தாரு முதல்லயே. நல்ல பால லைனுக்கே எடுத்துட்டு வரல, வெள்ள கிடைச்சாரு. அதுக்கு ஏத்த மாதிரி ஃபீல்டரும் ஸ்வீப்பருக்கு வரல. நல்ல பாயிண்ட் நீங்க சொன்னீங்க மாதிரி. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 10 overs 80 for 1. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 6 overs 50 ரன், 3 விக்கெட் போயிடுச்சு. சோ அந்த டிஃபரன்ஸ் அங்கேயே வந்துருச்சு உங்களுக்கு. சோ நம்ம எப்பவுமே இந்த ஷோல பேசிருக்கோம், பவர் பிளேல டிஃபரன்ஸ் எடுத்துட்டு வரணும் சென்னையில. பேட்டிங் ஆகட்டும் போலிங் ஆகட்டும், இன்னைக்கு பவர் பிளே போலிங்ல டிஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அதுதான் மெயின் டிஃபரன்ஸ் எனக்கு தெரிஞ்சு. டெஃபினட்டா ஐ திங்க் துஷார் தேஷ்பாண்டே எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பாசிட்டிவ் இல்ல, போனஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வருஷம் அவரோட எக்கானமி கொஞ்சம் பெட்டரா இருக்கு. போன வருஷத்து எக்கானமியோட ஓரளவுக்கு நல்லா போட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி நல்லா போட்டுட்டு இருந்ததுனால படிப்படியா ஒரு சின்ன கல்ல அப்படியே வச்சுட்டே இருந்தாரு. அவரோட போலிங் கோட்டையில அழகான ஒரு 4 விக்கெட் ஹால் அவருக்கு கிடைச்சது. நல்ல ஒரு கான்பிடன்ஸ்க்கு அவர் ஹெல்ப் பண்ணும். டெஃபினட்டா இந்த ஒரு விக்கெட் என்னதான் இருந்தாலும் அந்த போலருக்கு ஒரு விக்கெட் எடுத்தா கான்பிடன்ஸ் வேற லெவல்ல போகும் அப்படின்றது ஒரு உண்மை. அப்சல்யூட்லி. அண்ட் இன்னைக்கு தீபக் சார் இன்னொன்னு பாத்தீங்கன்னா மாதிரி நம்ம இந்த ஷோல பேசிருந்தோம், 1, 3 and 5 இல்ல 2, 4 and 6 கொடுத்து அவர் முடிச்சிருங்க, அவர் 2 ஓவர் போட்டு கட் பண்ணாதீங்க, எண்ட்ல வச்சுக்காதீங்க. இன்னைக்கு 3 ஓவர் அப்ரண்டே போட்டாரு அவர் பவர் பிளேல. அதுவும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது எனக்கு நான் நினைக்கிறேன். அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ். அது எஸ் ரொம்ப குரூஷியலான ஒரு வெற்றி இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. போலிங்ல எல்லாமே பாசிட்டிவ்ஸ், ஃபீல்டிங்கும் நல்லா இருந்தது. இன்னைக்கு கேட்சிங் நல்லா இருந்தது. மகேந்திர சிங் தோனி ஒரு நல்ல கேட்ச், ஹை கேட்ச் பிடிச்சாரு. ரிஸ்வி நல்ல கேட்ச் பிடிச்சாரு. மிச்சல் 5 கேட்ச் பிடிச்சாரு. ஸோ ஆல் இன் ஆல் எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே நல்லா கவர் பண்ணிருக்காங்க இந்த ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ். மற்றும் ஒரு போட்டி இப்போதைக்கு பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக சென்னையில தான் விளையாட போறாங்க. சென்னையின் கோட்டை திருப்பி தெரிய வந்திருக்கு. ஆனா ஒரு ஃபேக்டர் எனக்கு புரியவே இல்லை. அப்படிதான் இந்த சேப்பாக்ல மே மாசம் வரப்போகுது, என்ன டியூ இவ்வளவு வருது, பால் அப்படியே சும்மா சொதன்னு ஈரமாவது, கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க போலர்ஸ். அது 7வது ஓவர்ல ஐ திங்க் ரஹானே பவுண்டரி அடிக்க மாட்டாரு, தப்பா சொல்லிட்டாரு. ருத்ராஜ் பவுண்டரி அடிக்கும் போது 2 ஃபீல்டர் டைவ் பண்ணாங்க. அவங்க டைவ் பண்ணும்போது அப்படியே டியூ அப்படியே பறந்தது. அது 7வது ஓவர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் பேட்டிங் அனுப்புறது அரௌண்ட் 8 o'clock 8:10. அப்போவே அவ்வளவு டியூ இருந்த போது நான் நினைச்சேன் எப்படிதான் இந்த பசங்க போலிங் போட போறாங்கன்னு. கண்ணாமண்ணா டியூ இருக்கு இந்த வருஷம், என்னன்னு தெரியல. சரி, ஆஸ் அ வியூவர் நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுதா? இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் இல்ல, சிஎஸ்கே பெர்ஃபார்ம் பண்ணும்போது எப்பவுமே இந்த பவர் பிளேல ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாங்க, எஸ்பெஷலி வித் பால். அவங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மாதிரி 5 ஓவர்லயோ 6 ஓவர்லயோ 130 ரன் 120 ரன் அடிக்கிற டீம் கிடையாது. ஆனா அப்ரண்ட் போலிங்ல எப்பவுமே 2-3 விக்கெட் எடுப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீசன் 6 ஓவர்ல பவர் பிளேல 3 விக்கெட் எடுத்தாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச டிஃபரன்ஸ். அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ். நீங்க 210 டிஃபெண்ட் பண்ணுங்க, 190 டிஃபெண்ட் பண்ணுங்க, அந்த பவர் பிளேல நீங்க விக்கெட் எடுக்கிறது பெரிய டிஃபரன்ஸ். இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ் பத்ரி. ஆனா எனக்கு 2 ஏரியா ஒண்ணு புரியல, அது உங்களை கேட்கணும். ஒண்ணு, எதுக்கு இந்த ரஹானே இப்ப கூட ஓப்பனிங் வராரு? இன்னைக்கு கூட அவர் அடிச்சது 8 ரன் 12 பால்ல. அது ஒண்ணு. மொயின் அலி சும்மா இருக்காரா டீம்ல? அவர் பேட்டிங்கா ஆடல, அவருக்கு சான்ஸ் கிடைக்கல, அது ஓகே. ஆனா அவர் நல்ல ஸ்பின்னருங்க, அவருக்கு போலிங்கே கொடுக்கல. ருத்ராஜ் கைக்வாட் மோர் ஆஃப் பேஸ் கேப்டன் மாதிரி எனக்கு தெரியுது. ஸ்பின்ல அவருக்கு அவரோட நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயா, நிச்சயமா ஐ திங்க் மொயின் அலி கொஞ்சம் மோர் போலிங் போட நான் எதிர்பார்த்தேன். ப்ராப்ளி டுவர்ட்ஸ் எண்டு கூட அவருக்கு ஒரு போலிங் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருக்கலாம். ஏன்னா ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன். நாளைக்கு ஏதாவது ஒரு போட்டியில ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பயங்கரமா ஆடிட்டாரு அப்படின்னா, இன்னைக்கு நல்ல காலம் என்னன்னா ஒரு ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் முதல்லயே பவர் பிளேலயே அவுட் ஆயிட்டாங்க. ப்ராப்ளி அந்த பவர் பிளே தாண்டி வந்துதான் மொயின் அலி போலிங் கொடுத்திருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க அவுட் ஆனதுக்கு அப்புறமாவே மொயின் அலி ஒரு மாதிரி ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு கேம் விட்டு தெரியலாம். பெராப்ஸ் இட்ஸ் கேப்டன்ஸ் திங்கிங், நமக்கு தெரியல. பட் மொயின் அலி எஸ் இருக்காரு, பேட்டிங் அண்ட் போலிங் டெஃபினட்டா ஆப்ஷன். ப்ராபப்ளி அவர் இருக்காரு, அவங்க பவர் பிளேல கொடுக்க மாட்டாரு போலிங். அதுதான் ஒரே ஒரு பாயிண்ட். ருத்ராஜ் கைக்வாட் இன்னும் போலிங் கொடுக்கல, மேபி இவங்க அவுட் ஆயிட்டாங்க அதனால கொடுக்கல. பட் பவர் பிளேல கொஞ்சம் ஸ்பின்னருக்கு கொடுக்கறதுக்கு ருத்ராஜ் கைக்வாடுக்கு ஒரு சின்ன ரிலக்டன்ஸ் இருக்கு. அந்த ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி கேப்டன்சிக்கும் ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன்சிக்கும் இந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸ். ஏன்னா தோனி நிறைய வாட்டி ஸ்பின்னர் தீக்ஷனாக்கு நிறைய பவர் பிளேல கொடுத்து நம்ம பார்த்திருக்கோம். இன்ஃபேக்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு பவர் பிளே போலரா ஆக்கினதே மகேந்திர சிங் தோனி தான், இது நம்ம பார்த்திருக்கோம். பட் ருத்ராஜ் ஸ்பின்னருக்கு
பவர் பிளேல கொடுக்க மாட்டாரு, அந்த ரிலக்டன்ஸ் டெஃபினட்டா இருக்கு. டெஃபினட்டா. அண்ட் தீக்ஷனா வந்து அஸ்வின் கிளாஸ் கிடையாது, ஆனாலும் தோனி அவரை பவர் பிளேல போட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் நான் என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன், நான் நினைச்சேன் பிகாஸ் சன்ரைசர்ஸ் கிட்ட அந்த மாதிரி ஹிட்டர்ஸ் இருக்கும் போது தீக்ஷனா இன்னைக்கு ஆடுவாருன்னு நினைச்சேன். பட் ஆடல. இன்னைக்கும் முஸ்தாபிசர் தான் ஆடினாரு. மேபி பிகாஸ் முஸ்தாபிசர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஊருக்கு போயிட்டு இருக்காரு. இஸ் கோயிங் பேக் டு பங்களாதேஷ். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் லாஸ்ட் கேம். அதுக்கப்புறம் சாண்டரோ தீக்ஷனா வருவாங்களான்னு தெரியல. பட் நான் லெவனை பார்க்கும்போது நினைச்சேன், ஐயோ இன்னைக்கு முஸ்தபிசரா, இந்த பிச் அவருக்கு ஒத்துழைக்குமா அப்படின்னு நான் நினைச்சேன். டெஃபினட்டா நான் வந்து ஐ வாஸ் நாட் கன்வின்ஸ் ஆஃப் த லெவன். பட் கேப்டன் அவருக்கு தெரியும் என்ன பண்றாருன்னு. பட் ஐ வுட் ஸ்டில் திங்க் ருத்ராஜ் வந்து கொஞ்சம் ஸ்பின்ல நம்பலாம், அது தப்பு கிடையாது. ஏன்னா ஸ்பின் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் இத்தனை வருஷம் உதவி இருக்கு. ஸோ அவர் டெஃபினட்டா அதை கொஞ்சம் யோசிக்கணும். அந்த ரஹானே கொஸ்டின் யாராவது எனக்கு பதில் சொன்னீங்கன்னா ரொம்ப நான் சந்தோஷப்படுவேன். அவர் ஆட வைக்கிறாங்க, அவரோட பெஸ்ட் பொசிஷன் ப்ராப்ளி ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி அமைச்சிட்டு இருக்காங்க. பட் தெரியலங்க எனக்கு ஐ ஸ்டில் ப்ரிஃபர் ரச்சின் ரவீந்திரா. பட் ரச்சின் ரவீந்திரா இப்போ வரத்துக்கு இடமே கிடையாது. ப்ராப்ளி முஸ்தபிசூர் இடத்துல தான் வரணும். ஒருவேளை ரஹானையும் மிச்சல் மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடைசியில ஒரு நாள் அடிச்சுட்டு வரணும், யாருக்கு தெரியும். நம்ம மறக்க கூடாது, மற்றும் ஒரு ஹோம் கேம் பஞ்சாப் கிங்ஸ் எதிராக இருக்கு. இன்னைக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க டாஸையும் ஜெயிச்சிட்டாங்க. அவங்க வந்து 200 210 அடிச்சிருந்தாலும் நம்ம ராணே ஓப்பனிங் வந்து நம்ம 210 சேஸ் பண்றப்போமா, எதுக்கு அவங்க போலிங் எடுத்தாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐ திங்க் அவங்க போலிங் எடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்ட்ரென்த் காட்டாம கண்டிஷன்ஸ் அசஸ் பண்ணி ஆடிருக்காங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா சேப்பாக்கு நம்ம பார்த்தோம், அந்த டியூன்றது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கு. ஸோ அவங்க போலிங் நம்ம வந்து வெட் கண்டிஷன்ஸ்ல போட வேணாம். அண்ட் சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகேன் குட் சேசிங் டீம். அவங்களோட பேட்டிங் தான் அவங்களோட ஸ்ட்ரென்த். கண்டிஷன்ஸ், ஆப்போசிஷன், இது ரெண்டுத்தையும் ஜட்ஜ் பண்ணி எடுத்த ஒரு டெசிஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ராபப்ளி யோசிப்பாங்க, இந்த ஒரு போட்டியில நம்ம வந்து பேட்டிங் எடுத்துக்கலாமா, நம்ம சுதந்திரத்தோட விளாடலாம். ஆல்ரெடி பேட்டிங் ஒரு அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் வந்து கிளாஸ் இவங்கெல்லாம் யோசிக்காம போய் விளாடினா நல்லா விளாடுறாங்க அப்படின்னு அடுத்த போட்டி யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த மேட்சுக்கு காரணம் பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ், டியூ வந்தது ஒரு பெரிய ஃபேக்டர். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆப்போசிஷன் சென்னை சூப்பர் கிங்ஸும் பாத்தீங்கன்னா நல்ல சேசிங் டீம், அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேர் பாயிண்ட் பத்ரி. அந்த டியூ வந்து ஒரு ரொம்ப பெரிய ஃபேக்டர் தான். கரெக்ட், நீங்க சொல்றது ஒரு வேலிட் பாயிண்ட் தான். சேப்பாக்ல டியூ ஒரு ஃபேக்டரா வரும் ஏப்ரல் மே மாசத்துல அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பாக்கல. பட் தேங்க்யூ பிரேத்தம் ஃபார் கமிங். அடுத்த மேட்சுக்கு ஒரு நல்ல ப்ரிவ்யூ பண்ணுவோம் அகைன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ். See you guys. Thank you. Bye.